அப்போ ஆசீர்வாதத்திற்கான மழை ஒண்ணு வரணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு வேணும் அப்படின்னா மழை மிகவும் அவசியம். ஆமே. ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா என்ன வேணும்? மழை வேணும். மழை இருந்தாதான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தாதான் பயிர் நல்லா இருக்கும், பயிர் நல்லா இருந்தாதான் அது விற்க முடியும், சாப்பிட முடியும், தேவைகள் சந்திக்கப்படும். தண்ணி குடிச்சு கூட ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நாட்களை ஓட்டி கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இதுல எரேமியாவை கிட்ட, இது எல்லாமே அந்த யூதா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எது நடந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் சொல்லாம என் வாழ்க்கையில என்ன நடக்காது, எதுவுமே வராது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு நாம அதை புரிந்து கொள்றது இல்லை. இதான் விஷயமே, ஃபேக்ட். ப்ராப்ளமே என்னன்னா இதான் நம்ம கிட்ட. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணலன்னா அந்த அறிவு இல்லை. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவையில்லாத சில காரியங்களை செஞ்சா என் வாழ்க்கையில மழை வருமானு பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம சொல்றோம் கர்த்தர் தான் சொன்னாதான் மழை வரும்ட்டு. ஆனா கர்த்தர் அறியாதவங்க கிட்ட சொல்லு, அவன் ஒன்று சொல்லுவான். வேற தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, அவன் சொல்லுவான் எங்க தெய்வ வழிபாடு, எங்க தெய்வத்துக்கிட்ட நாங்க வணங்கணும், நாங்க பலியிட்டோம், அதனால தான் என்ன பண்ணுது மழை வருதுன்னு அவன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு தெளிவு வேணும். கர்த்தர் சொல்லாம எதுவும் என்ன பண்ணாது, பூமிக்குள்ள வராது. ஆமென். வானத்திலிருந்து அக்கினியை யார் இறக்குனது? எலியா என்ன பண்றான்? இறக்குறான். இவங்களும் என்ன பண்றாங்க? தங்களை கீறி கொள்ளுகிறார்கள், விக்கிரக ஆராதனையை வணங்குகிறவர்கள். வானத்திலிருந்து அக்கினியினால, எலியா சொல்லிட்டான், வானத்திலிருந்து அக்கினியினால உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம். ஆமென். எல்லாம் எலியா அறிந்திருந்தான், அதே போல செயல்பட்டான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஆமென். அதேதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட ஆண்டவர் ரொம்ப விரும்புறது அதான் வசனம் சொல்றது இல்லை, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். நீ என்ன போனாலும் சரி, எப்படிப்பட்ட பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன காரியத்தை மாத்தி மாத்தி செஞ்சாலும் சரி, கர்த்தர் சொல்லாம என் வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்காது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க மாட்டுது? அதுதான் நல்லா கவனிக்கணும். ஏன்னா கர்த்தர் முன்பதாக நம்ம வாசித்த வசனத்தின் பிரகாரம் என் மீது யார் கோபமா இருக்கிறார்? கர்த்தர் கோபமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கோபமா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் உபவாச ஜெபத்துக்கு வந்துட்டேன், கர்த்தர் என்னவாயிட்டாரு? சால்வ் ஆயிட்டாரு. நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டேன், நான் பட்டினியோட வந்திருக்கிறேன். ஆமென். பட்டினியோட வந்திருக்கிறோம், அப்படிதானே? அதனால கர்த்தர் என்ன பண்றாரு நம்ம ஜெபத்தை? கர்த்தர் ஆனா தெளிவா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க அப்படின்னா, அவர்கள் உபவாசித்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா? நமக்கு தான் சொல்றாரு. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. நம்ம கான்செப்ட் என்ன? உபவாசம் பண்ண கர்த்தர் என்ன பண்றாரு? ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறாரு. நல்ல வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இது பயங்கரமான சத்தியம். இந்த சத்தியத்தை கர்த்தர் நீங்க நம்மளுக்கு விளக்கணும். சோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு. நான் ஒருவேளை உபவாசம் பண்ணிட்டேன், நான் உபவாசம் பண்ணிட்டேன், கர்த்தர் என் மேல கோபத்துல இருந்து நீங்கிட்டாரா? நம்ம சொல்லி நீங்கிட்டார். நம்மளே திருப்திப்படுத்திக்கிறோம், தெரியுமா? சரி, மன்னிச்சிட்டார் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? அற்புதம் நடந்திருக்கணும். ஆமென். பெரிய 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 பிரச்சனைகள்லாம் சொல்ல, சாதாரண பிரச்சனை கூட ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நம்ம சாதாரண பிரச்சனை கூட என்ன கிடைக்கல? தீர்வு கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் மேல கோபமா இருக்கிறாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷம்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமா? இடைப்பட்ட காலம் 400 வருஷமா. ஒரு காரியத்தை சொல்லுவாங்க ஒரு ஹிஸ்டரியில, அந்த காலத்தை இருண்ட காலம் என்று அழைப்பார்கள். என்ன காலமா? இருண்ட காலம். என்ன? தேவன் பேசாத காலம். ஜனங்க இல்லாத காலம் இல்ல. ஜனங்க இருக்குது, சாப்பிடுது, போகுது, வருது, எல்லாம் இருக்கு, எல்லாம் சோறு கீரை எல்லாம் இருக்கு. ஆனா கூட யார் இல்ல? கர்த்தர் இல்ல. ஆமென். சேம் இதே விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. போறோம், வரோம், நடக்கிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் சரி, இதெல்லாம் பண்ற. ஏன் மேல அவர் கோபமா இருக்கிறாரு? அப்படி என்னையா நான் பாவம் பண்ணேன் நமக்குள்ள தோணும். ஆமென். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. அவர் என் மேல கோபமா இருக்கிறாருன்னா எதனால அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு?
வசனம் சொல்றதுல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தை எதுவும் என்ன பண்ணாதா, மன்னிக்கப்படாது. ஆமென். மற்றதுக்கெல்லாம் மன்னிச்சிடுறேன், அப்ப இதுக்கே அப்ப மன்னிப்பு வரல, அப்ப நான் என்ன பிரச்சனை, என்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் ஒருவேளை இன்கேஸ் சொல்றேன், நான் ஒருவேளை பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுகிறேன்னா, பரிசுத்த ஆவினா என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து நல்லதை நல்ல வழியில நடத்துவார். அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் போறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நான் என்ன பண்றேன்னு அர்த்தம், செயல்படுகிறேன்னு அர்த்தம். அப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நான் செயல்படும் போது கர்த்தர் அன்பாய் இருப்பாரா? நான் கேட்கறது புரியுதுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இங்கே இருங்க, தெளிவா கொஞ்சம் பிராட் மைண்டா யோசிப்போம். ஏன் அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு? நான் செய்யறேனே, அதான் இங்க செய்யறா. நான் உபவாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. இதுதாங்க விஷயம். நம்ம செய்யற விஷயமே என்னதான், இந்த 3 கேட்டகரி பண்ணுவோம். ஒண்ணு, உபவாசம் பண்ணோம்னா என்ன நினைச்சிருவோம், கர்த்தர் என் மேல கோபமா இல்லை. 2வது என்ன யோசிப்போம், ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டேன், வந்துட்டோம், சோத்திரம் பண்ணிட்டேன், துதி செலுத்திட்டேன், பாட்டு பாடிட்டேன், அதனால ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, என்ன மன்னிச்சிட்டேன். 3வது என்ன சொல்லிடும், நான் காணிக்கை, என்னுடைய காணிக்கை தசம பாகங்கள் இதெல்லாம் என்ன பண்றேன், பண்டக சாலையில கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நான் படைச்சிட்டேன். So I am right. No, you are wrong. என்னன்னா இதெல்லாம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் தான், இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் நீ செய்யணும், உண்மைதான். ஆனால் இதை காட்டில நான் அதிகமா கொஞ்ச நாளா நம்ம பேசிட்டு வருகிறதான வார்த்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் செய்தேன்னா கர்த்தர் என் மேல எப்படி இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரு. அப்போ அவருடைய கோபத்தை நான் எப்படி பண்ணணுமா, தணிக்கிறவனா நான் என்ன பண்ணணும், மாறணும். அவருடைய கோபத்தை நான் தணிக்கணும். கோபத்தை நான் தணிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதையெல்லாம் நான் செஞ்சாலும் இதை யார் பார்க்கறது கிடையாதான், சொல்லுங்களேன், யார் பார்க்கறது கிடையாது, கர்த்தர் என்ன பண்றது கிடையாதான், பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு பிரியமில்லாததை நீ செஞ்சுட்டு நான் பிரியமானதுன்னு சொன்ன இதையும் நீ என்ன பண்ற, அதான் சொல்லுவேன், அனலும் இல்லாம இருக்கிற, குளிரும் இல்லாம இருக்கிற, இதுவும் சரியா செய்ய மாட்ற, இதையும் இதுல இருந்து வெளியில வர மாட்ற. ஆண்டவர் விரும்புறதுனா எனக்கு பிரியமானதை செஞ்சுட்டு இதையெல்லாம் நீ செய்வாயானால் இதையெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரியமானதை எதையும் செய்யல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கா, அவங்க செய்கிறதான வழி எல்லாமே தவறான வழி, போகிறதான ரூட் எல்லாம் ராங் ரூட். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும். எல்லாம் நினைச்சுப்பாங்க பாஸ்டர் தெரியும், இல்ல எல்லாரும் இது ஐடென்டிஃபை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒண்ணு கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு, இல்ல யார் மூலியமாவது யாரு காதுக்கு வரும், பாஸ்டர் காதுக்கு வந்துடும். இப்ப என்ன பண்றதெல்லாம் இது. ஆனா செய்கிற காரியங்கள்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள்ல கரெக்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சில காரியங்கள் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன், சர்ச்சுக்கு வருதுன்னு வச்சுப்போம். சர்ச்சுக்கு வர்றதுல கரெக்டா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஊழியம் செய்யறதுல கரெக்டா என்ன பண்ணுவாங்க, ஊழியத்தை செய்வாங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இத இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்றது இல்லை, இத அக்செப்ட் பண்றது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. காயின் பைபிள் ஸ்டோரியில கூட சொன்ன, காயினுடைய காணிக்கையே கர்த்தர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? ஃபர்ஸ்ட் காயின் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. ஆபேலை அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கீகரித்தார். ஆமென், அல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் யார் பண்ணது, கர்த்தர் பார்க்கிறாரு. என்ன, என் காணிக்கையை அங்கீகரிக்கணும் அப்படின்னா, என் உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்த்தர் யார் அங்கீகரிக்கணும்? நம்ம என்ன சொல்றோம்னா, எங்களை அங்கீகரிக்கிறதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம், இதையே செய்யறோம். இல்ல இல்ல, அவருக்கு பிரியமானதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். அவருடைய வழிகள்னு ஒண்ணு இருக்கு, நலமான வழிகள். நம்ம வாக்குத்தத்தத்துல கூட இப்ப நம்ம தியானிச்சுட்டு கொண்டிருக்கிறோம், நீதியின் வழிகள். ஆமென். இந்த நீதியின் வழியை யார் விருப்பப்படுறா? கர்த்தர் விருப்பப்படுறாரு. அவர் விரும்புகிறதான பாதை. அவர் எதை விரும்புவாரு?
அதை நோட் பண்ண. ஆண்டவர் எதை ஆசைப்படுவார்? கொஞ்ச நாட்கள் கூட ஒரு வாலிப சகோதரனுக்கு சொல்லி சொன்னேன், நம்ம சர்ச்சை பையனுக்கு. 2 காரியம் நடக்குது, 2 இடத்துல தேவநாமம் மகிமைப்பட்டு. ஒண்ணு, ஒரு இடத்துல கான்செப்ட் நடக்குது, என்னன்னா ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறதான ஒரு காரியத்தை ஒரு இடத்துல செய்யறாங்க. இன்னொரு காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த வாலிப சகோதரன் என்ன பண்ணணும்? கீபோர்டு வாசிக்கணும். இப்போ இது 2த்துல எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததான முக்கியம், எதை கர்த்தர் விரும்புவார்னு உனக்குள்ள தோணுதோ. நான் சொல்றது என்னன்னா, வெளியில இருக்கிறவங்களுக்கு மற்றது தோணும், இங்க இருந்து பாக்குற எனக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை கீபோர்டு வாசிக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு தோணும். ஆனா அவனுக்கு தெரியும், ஒருவேளை ஐயோ நான் என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல பல நாளா உட்காரல, அந்த தேவ சமூகத்துல போய் நான் உட்காரணும்னு அவன் என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். அல்லது அப்படியே மாத்தி கூட அவன் என்ன பண்ணலாம், கீபோர்டு வாசிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நான் என்ன நினைச்சிருக்கலாம், ஐயோ அந்த பையன் அந்த கான்செர்ட்டுக்கு போயிடாவது என்ன பண்ணலாம், திரிஞ்சு வரலாமே நான் என்ன பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு விதத்துல. ஆனா அவனுடைய விதத்துல என்ன யோசிக்கிறோம்னா, இந்த 2த்துல எதை செய்தால் தேவன் விருப்பப்படுவார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு தான் சொல்றேன், நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. 2 காரியம் இருக்கு, 2 காரியத்துல எதை செய்தால் தேவன் விரும்புவார்? அந்த பகுத்தறிகிறதான கிருபை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆமென். அந்த பகுத்தறிகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். என்ன பகுத்தறிகிற கிருபை? இதை நான் செய்தா கர்த்தர் விருப்பப்படுவாரா, இதை நான் செய்தா கர்த்தர் விருப்பப்படுவாரா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுவே என்ன தெரியல. ஆனா நீ என்ன கொண்டுக்கிற, உபவாசம் பண்ற, ஜெபம் பண்ற, காணிக்கை கொடுக்கிற, அடுத்து என்னது, பலியிடுற. ஆண்டவர் சொல்றாரு, இதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா.